நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை மஞ்சள் தேய்ச்சி குளிச்சாலே தனி சுகம்தான் இல்லடி. ஏண்டி அப்பா வீட்டுல இருக்கும்போது இப்படி மஞ்சள் கரைக்கிறியே, நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு போனேன்னா அவன் சம்பாதிக்கிற காசெல்லாம் மஞ்சள்லே கரைஞ்சு போயிடும்டி. One, two, three. 1, 2, 3, Amadia. Hey, bicu kau mana dah? Bicu mana? Kau dia. டங்கனக்கடி டங்கனக்கடி டே கோணுண்டா டேய். டேய் குட்டா மேல வந்தா கொன்றுவேன். ஐயோ வந்துடாதப்பா, பையன் எருளச்சு செத்துற போறான். டேய் நிஜமா வந்துடுவேடா. கோழி குஞ்சே வா. தனியா பாருங்கடி. கோமண்டம் தான். வா. ஐயே டேய் வாங்க போலாம். அந்த சனியை எந்திரச்சாலும் எந்திரச்சிடுவான். வாங்க போலாம். ஏய் வாங்கடி என்னடி பாரு. கோழி குஞ்சே கோமண்டம் தான் கைது போச்சுடா. குதிரை கொட்டி நின்னு கிட்டே முழிச்சு பாக்குதா. முழிச்சு பாக்குதா. முழிச்சு பாக்குதா. வந்துட்டேன்டா. கடவுளே எங்களை காப்பாத்த யாருமே இல்லையா? குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் ஃபாதர். இருக்கிறது மெட்ராஸா இருந்தாலும் நம்ம ஊர் மாதா கோயிலுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது வரலன்னா மனசே சரி இருக்கிறது இல்ல ஃபாதர். வர ஜூன் ஜூலைல இருந்து. குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன பரீட்சை எல்லாம் முடிஞ்சுதா? இல்ல ஃபாதர், நாளைக்கு தான் கடைசி பரீட்சை. நாளைக்கு பரீட்சைங்கிறீங்க, இன்னைக்கு இப்படி ஊரை சுத்துறீங்க. நாளைக்கு கணக்கு பரீட்சை தான் ஃபாதர். கணக்கு பரீட்சைக்கு படிக்க வேண்டான்னு எந்த ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க? சாரி ஃபாதர். பிச்சு, நீயுமா ஊரை சுத்துற? உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு 4 குழந்தைகளுக்கு பாட்டு சொல்லி கொடுத்து உன்னை படிக்க வைக்கிறாங்க. என்ன பாடுறீங்களே? அந்த காலத்துல சின்ன குழந்தைகள் பரீட்சைக்கு போறப்போ லட்சணமா நெத்தி நிறைய விபூதியும் குங்குமமும் இட்டுண்டு போகும். இப்ப என்னடானா இலைய தொடச்சு போடுற மாதிரி நெத்திய தொடச்சு போட்டுட்டு போறதுங்க. என்னம்மா காலையில மனசுக்குள்ள கச்சேரி நடத்திட்டு இருக்க? நான் ஏன் பாட்டு பாடிட்டு இருக்கேன்டா. ஏண்டா விச்சு, பரீட்சைன்னு தெரிஞ்சும் காலங்காத்தால எழுந்திருக்காம 8 மணிக்கு எழுந்துட்டு திடீர்னு ரெக்கையை கட்டிட்டு பறந்தா எப்படி? படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சு நேத்து ராத்திரியே பேனால நிரப்பிட்டேன். போன உடனே சர்ன்னு இறக்க வேண்டியதுதான். இதுக்கு மேலேயும் படிச்சா பேனா வெடிச்சிடும். இதுக்கு மேலே உன் கூட நான் பேசிட்டு இருந்தா என் தலை தான் வெடிச்சு போகும். டே விச்சு, போறதே நல்ல புத்தியை கூடன்னு பிள்ளையாரப்பனை வேண்டிட்டு இந்த தேங்காயை உடைச்சிட்டு போடா. தேங்காய் விலை எவ்வளவு தெரியுமா? 2 ரூபா. உனக்கு எனக்கும் ஒரு வாரத்துக்கு ஆகும். விச்சு அம்மா, ஒண்ணு பிள்ளையாரப்ப என் கூட பரீட்சை எழுதணும், இல்ல என் பேப்பரையா திருத்தணும். ரெண்டும் இல்ல. அம்போன அரச மரத்தடியில உட்கார்ந்துட்டு இருக்கார். அவரை ஏமா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஏ குட்டா, இதோ வரேன்டா. தாய போல பிள்ளைங்கிற பழமொழியை பழிக்கிற மாதிரி நேக்குன்னு வந்து பிறந்திருக்கடா நீ. பிள்ளையாரப்பா, பையன் பொறுப்பு இல்லாம பேசிட்டானேன்னு கோபப்படாம அவனை பாஸ் பண்ண வச்சுடுப்பா. கணக்கு பரீட்சை எழுதி விட்டோம், மார்க் நிச்சயம். கஷ்டப்பட்டு எழுதி விட்டோம், பாஸ் நிச்சயம். நமக்கு பாஸ் நிச்சயம், நமக்கு பாஸ் நிச்சயம். என்னடா பசங்களா, பரீட்சையெல்லாம் முடிஞ்சிருச்சா? லீவ்ல கண்டபடி ஊரை சுத்திட்டு இருக்காங்க. அம்மா, நீங்க தாமா ஐயா கிட்ட எடுத்து சொல்லணும். இதோ அவரே வரார் போல் இருக்கு. அவர்கிட்டயே பேசி பாருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும்.
என்னப்பா எல்லாரும் ஒண்ணு கூடி வந்திருக்கீங்களே, என்ன விசேஷம்? ஐயாவை பார்க்கலான்னு. என்ன பார்க்கவா? பாருங்க, நல்லா பாருங்க. பார்த்துட்டீங்களா? புறப்படுங்க. ஐயா, குழந்தை குட்டிங்க கஞ்சிக்கு இல்லாம சாகுதுங்க. நீங்க தான் மனசு வைக்கணுங்க. குடிக்கிற மீனை எல்லாம் எங்கிட்டே விக்கிறதா இருந்தா போய் கட்டு மரத்தை கட்டுங்க. இல்ல அந்த நாகலாபுரத்துக்காரங்கிட்டே போய் கையை கட்டி நில்லுங்க. போங்கடா. பாத்து பாத்து நல்லா சுத்தமா தொடச்சு வைங்கப்பா. சரி. என்னப்பா வேலையெல்லாம் முடிஞ்சதா? நடந்துட்டு இருக்குங்க. சீக்கிரம் முடிங்க. காலையில என் தங்கச்சி மேரி ஊர்ல இருந்து வர்றா. அந்த பாத்ரூம் என்ன பாச்சு? நாளைக்கு காலையில தான் கல் வருது, கட்டி முடிச்சிடலாம். எங்க அந்த மீன்காரங்க காலையில இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? இது வியாபாரண்டி. யார எங்க இழுத்து வச்சு பேசணும்னு எனக்கு தெரியும். இதுல எல்லாம் நீ தலையிடாத. காலையில அவ ஊர்ல இருந்து வர்றான்னா அதுக்கான வேலைகளை கவனிக்காம இங்க நின்னுட்டு ஊர் நாயம் பேசிட்டு இருக்கே, பொடி உள்ள. ரொம்ப தேங்க்ஸ். என்னம்மா பெட்டி நிறைய தேங்க்ஸ் கொடுக்குறீங்க போல இருக்கு. சார் இந்த டேப் ரெக்கார்டர். ஏய் ஏய் மிஸ்டர், ஏய் நில்லு. ஏய் சைக்கிள். மன்னிச்சுக்குங்க. கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் கிடையாதா? காமன் 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 காமநாயகம் பட்டியா? அடடா, அதுக்கு நான் 10 மைல் போகணுமே. நீங்க அதுக்குள்ள அவசரப்பட்டு இறங்கிட்டீங்க. காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். காமன் சென்ஸா? அம்மாக்கு இல்லடா, அதான் கேக்குறாங்க. அம்மா பட்டணத்துல இருந்தானே வந்திருக்கீங்க. ஒரு 10-20 கிலோ காமன் சென்ஸ் கொண்டு வந்துட கூடாது? இந்த பட்டிக்காட்டுல வந்து கேட்டா எப்படி? அது சரி. அம்மா யாரு? இங்க சர்க்கஸ் ஏதாச்சும் நடத்த வந்திருக்காங்களோ? இல்லடா, நம்ம டேவிட் தங்க மேரி. அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. டேய் படிக்க படிக்க பாவாடா ஏறுது டேய். அக்கா என்ன படிக்கிறாங்க? +2. சீக்கிரமா எம்ஏ முடிச்சிடுங்கம்மா. இடியட். அம்மா தாயே, இங்கிலீஷ் அடிச்சு இடுப்பு ஒடிச்சிடாத. புடி. பாய். ஸ்டிப். டேவிட் போறாதா? அவ தங்கச்சி என்ன பத்தி பேசுறாங்க. வாங்க போய் ஏதாவது நம்ம மேரி பஸ் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? என்னண்ணா நீங்க வண்டியே அனுப்பாம? குட் மார்னிங் சார். அண்ணா, இவங்க எல்லாம் நான் வரும்போது முதலே சொல்லிருக்கூடாதுமா நீ. என்னடா இது சத்தம்? மேரி ஆளு பொண்ணை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து இல்லடா நல்ல சரி பரவாயில்லைங்க போ. நீ வாமா. மீரே வந்திருக்கா போல இருக்குடி. மீரே, ஏய் லக்ஷ்மி இங்க வாயே. தண்ணி காஞ்சிடுச்சுன்னு அம்மா சொல்ல சொன்னாங்க. சரி போ. ஏண்டி நேத்தே ஊர்ல வந்துட்டேன்னு சொன்னாங்க, வெளியவே ஆளை காணோம். என்ன வீட்டை விட்டு வெளியில வர மாட்டேன் சபதம் தான் பண்ணிட்டியா? ஹாஸ்டல்ல இருந்தவல்ல, அந்த பழக்கம் போல இருக்கு. நீ எப்படித்தான் ஒரு வருஷமா உங்க அண்ணன் நீ பிரிஞ்சிருக்கியோ, எங்க அப்பனை ஆத்தாலே ஒரு நிமிஷம் கூட என்னால பிரிய முடியாதுமா. ஆமாடி, புருஷன் வீட்டுக்கு போகும்போது கூட உங்க அம்மாவை மடியில கட்டிக்கிட்டு போயிடு. சரி சரி, அரட்டை அடிச்சிட்டு நிக்காம தண்ணி காயுது, உள்ளவா. ஆமா நீங்க எல்லாம் எங்க குளிக்கவா? ஏண்டி மேரி, உங்க அண்ணன் தான் உனக்குன்னு குளிக்கிறதுக்கு தனியா ரூம் கட்டி வச்சிருக்குல்ல, நீ ஏன் இங்க வர? நீந்தி குளிக்கிற சுகம் உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமாக்கும். அடியா தாடி. எதுக்கு வாயை பழந்துகிட்டு நிக்கிறீங்க? வாங்க குளிக்கலாம். குழந்தைங்க வந்துற போதுக்கு துணியை பாத்துக்க. குட்டுக்கோழி, துணியை ஜாக்கிரதையா பாத்துக்க. ஜாக்கிரதையா பாத்துக்க. எதுக்கு துணியெல்லாம் அவகிட்ட போடுறீங்க? ஆமாண்டி, உனக்கு தெரியாது. அவ அந்த துணிகளை அடகாக்கலன்னா அந்த குரங்கு கொட்டாளுங்க வந்து துணி பூரா தூக்கிட்டு போயிடும். குரங்குங்களா?
சாதாரண குரங்கு இல்லடி, மனுஷ குரங்கு. என் துணியை யாரும் பாத்துக்க வேண்டாம். மீசை உள்ள குரங்கா இருந்தா எடுக்கட்டும். அம்மா தாயே ஆழ்மொழிங்கி வாய பொத்து. என்னடா அது, ஒரு துணி மட்டும் தனியா கிடக்கு? நம்ம ஊர் பொண்ணுங்க யாருக்கு இவ்வளவு தைரியம் இருக்கு? ஏனாவது ஆம்பளை பையன் உள்ள பூந்தி குளிக்கிறானோ என்னமோ. எதுக்குடா சந்தேகம்? தூக்கி பார்த்தா தெரியுது. மிஸ்டர், படிச்ச பசங்களா நடந்துக்கிட்டா பல்லு தப்பும். இல்லன்னா 32 பல்லு கொட்டும். அம்மா திமிர் பெட்ட ராணி, இது பசங்க ராஜ்யம். இங்க பெண்டுகளா தான் நடந்துக்கணும். ஓஹோ, நீதான் ராஜா குரங்கோ? தைரியம் இருந்தா என் துணியை தூக்கி பார். தூக்கி பார்த்த அப்ப என் வாய் பேசாது, கைதான் பேசும். அக்கா, கையாவது தமிழ் பேசுமா? இல்ல அதுவும் இங்கிலீஷ் தானா? வார்த்தையை அளந்து பேசு. அளக்க நாங்க படி கொண்டு வரல, கைவசம் இருந்தா கொடுங்க, அளப்போம். நான் மேல வந்தா என்ன ஆகும் தெரியுமா? நாங்க அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கோம். என்னங்கடா? ஆமா ஆமா. படிக்க படிக்க பாவாடை ஏறும்னு சொன்னீங்களே, அக்கா வந்த மறுநாளே BA முடிச்சிட்டாங்க. ஏய் மிஸ்டர், துணியை கீழே போடு. போடலன்னா ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல. மன்னிப்போம், மறப்போம். நீ பேசாம தேவி, செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதலில் உன் முகத்தைக் கண்டா மோகம் கொண்டேன். தாள நயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது. முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்று புக இடமில்லா இறுக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும். நான்சென்ஸ்! என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை யார் எடுத்தது? கேப்பாரத்து கிடக்குதே, பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நாங்க தான் எடுத்து வச்சோம். வெப்ப முதுகுல 4 வச்சா நாகரிகம் தெரியாத ஜென்மங்க. அம்மா நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க. டோய், நாகரிகத்தை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதுங்கம்மா, படிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். அரஞ்சேனா? மறுபடியும் சொல்றேன், ஆம்பளைங்களை பொம்பளைங்க அடிக்கிறது நம்ம ஊர் வழக்கம் இல்ல. இடியட்ஸ்! இடியாப்பத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. கொடுங்கடா, கொடுங்க, எடுத்துட்டு போம்மா. தேவி, செவ்வரியோடிய உன் பாத நகங்களுக்கு உன் உதிரமே சிவப்பானதால் செந்தூர பூச்சுக்கு செலவில்லை. என்ன பார்க்கிறாய்? முதலில் உன் முகத்தைக் கண்டா மோகம் கொண்டேன். தாள நயத்தோடு ஆடிய உன் தந்த பாதங்களை கண்டதுமே என் மனம் முறிந்து விட்டது. முறிந்த மனதுக்கு மூலிகை உன் இதழ் வழியே இறங்க வேண்டும். அதை உண்டு நான் கிறங்க வேண்டும். காற்று புக இடமில்லா இறுக்கத்தில் காலமெல்லாம் நாம் உறங்க வேண்டும். நான்சென்ஸ்! என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை யார் எடுத்தது? கேப்பாரத்து கிடக்குதே. வருவியா வருவியா? பயவுல நில விஷயமா கேக்குது. ராத்திரி நேரத்துல கடலோரமா வராதுன்னு சொன்னா கேக்குறியா? அதுதான் பயவுல கொண்டுடுவோம். ஏடி குட்டை இந்த நேரம்? எங்க ஆத்தா வீட்டுல வேலை சொல்லிச்சு, அதான் நேரமாச்சு. முட்டை முட்டை அரிசி, புட்டு பானை அரிசி, குட்டை குட்டை குனிவா கூணு போட்ட கிழவி. பாம்பு டான்ஸ் ஆட சொன்னா பள்ளி டான்ஸ் ஆடுறாடி. அடுத்து சிக்கிறவங்க பாட்டு பாடணும். நீ சொல்லுடி. மொட்டை மொட்டை அரிசி, புட்டு பானை அரிசி, குட்டை குட்டை குனிவா கூணு போட்ட கிழவி. பாடுக்கா, பாடு பாடு. புரதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, தண்டனக்கடி 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 கண்ணினாய் வா. ஐயோ, இப்படி பாடினா கண்ணை எப்படிமா வருவான்?
அக்கா அலர்ல அல கூட ஓடி போச்சுடு. It is none of your business. பண்ணு பிசினஸும் இல்ல ரொட்டி பிசினஸும் இல்ல. You stupid. அடிக்கடி உங்க பேரே திரும்ப திரும்ப சொல்லிக்கிறீங்களே. அக்கா கோவப்பட்டாலும் பாட்டு பின்னிட்டாங்க. குப்பத்து பசங்கங்கிறது சரியாதான் இருக்கு. குப்பத்து பசங்க. குப்பத்து பசங்க. குப்பத்து பசங்க. குப்பத்து பசங்க. பாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து அடிபாடி 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 ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காவத்தை முக்கா துட்ட பாடாத வய திறந்து அடி கூடு கட்டுற குயிலே புது மேட கட்டுற மயில அடி வேப்ப மரத்து வெயிலே பல வேஷம் கட்டுற ஒயில உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்க எங்க அக்காவுக்கு முக்கா துட்ட பாடாத வய திறந்த நம்ம ஞானப்பிரகாசம் டேய் ஞானப்பிரகாசம் இங்க ஓடி வந்து கூப்பிடுறாங்க. ஒரு கழுத வயசாச்சு மரியாதை துளி கூட கொடுக்காதது மனசுக்குள்ள மலையளவு திமிரு இருக்கு. ஏபிசிடி ஒப்பந்தாடிடோ ஏபிசிடி ஒப்பந்தாடிடோ நீ வந்தா வாடி வாடி போடி ஈ அடிச்சாங்க அப்படி அடிடோ பாட்டு அடி பாட்டு பாடி அடி கூடு கட்டுற குயிலே புது மேட கட்டுற மயிலே அடி வேப்ப மரத்து வெயிலே பல வேஷம் கட்டுற ஒயிலே உன்னை கண்டதும் நெஞ்சில நிம்மதி வந்தது வாடி ஏன் கப்ப கிழங்க பாடாத வயம் திறந்து
என்னங்க நான் பாடுற பாட்டு உங்க காதுல விழுதா இல்லையா? சும்மா திரும்ப திரும்ப பேசுனதே பேசிட்டு இருந்தா என்னடி அர்த்தம்? அவ அங்க போய் சங்கீதம் கத்துக்கிறதுல என்ன தப்பு? நம்ம வீட்டு விளக்குங்கிறதுக்காக எரியிற விளக்குக்கு போய் யாராவது முத்தம் கொடுப்பாங்களா? நம்ம குடும்பத்துக்கும் சாஸ்திரிய சங்கீதத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? சங்கீதத்தோட வெத்தலை வாக்கு மாத்தியா சம்பந்தம் வச்சுக்க முடியும்? அறிவு எங்க இருந்தாலும் நாம தான் தேடி போகணும். அது அக்ரஹாரத்துல இருந்தா என்ன, ஹரிஜன வீதியில இருந்தா என்ன? வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்கம்மா வாங்க. நீங்களா கொஞ்சம் இருங்க. நீ பாடுமா. சா ஜா ஜா இல்லம்மா சா சா ஜா சி ரீ கா கா. கொஞ்சம் இருங்க. இதை வந்துட்டேன். பாட்டா கத்துக்கிற பாட்டு. இப்ப கத்து 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 இப்ப கத்து. டேய் விச்சு. என்னடா இது கர்மம். ச்சே ச்சே ச்சே. குழந்தை முதல்ல பாடங்கத்துக்கு வந்திருக்கா. ஏன்டா இப்படி அழும்பு பண்ணிட்டு இருக்கியோ? சாரி கா மா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரி சா சா ரி கா மா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரி சா சா ரி கா மா பா தா நீ சா சா நீ தா பா மா கா ரி சா சா ரி கா மா பா சரி சரி சா மா கா ரி சா மா கா மா சா மா கா ரி சா சரி சரி சா சரி சா மா கா மா கா ரி சரி கா பா மா மா பா கா மா கா கா மா பா நீ தா தா நீ சா தா பா மா பா சரி கா பா மா மா பா கா மா கா கா மா பா நீ தா தா நீ சா தா பா மா கா ரி சா சரி கா கா மா ரி மா கா மா மா கா கா மா மா கா மா ரி ரி மா கா ரி நீ சா சா சரி கா கா மா ரி ரி மா கா மா மா கா கா மா மா கா மா ரி ரி மா கா ரி நீ சா சரி கா மா ரி ரி மா கா ரி மா கா மா கா பா ரி ரி மா கா ரி மா கா ரி சா கா மா கா கா மா பா கா மா பா கா ரி சா கா மா பா கா மா பா கா ரி மா பா ரி தரிசனம் கிடைக்காதா தரிசனம் கிடைக்காதா என்மேல் கரிசனம் கிடையாதா கண்ணா கண்ணா தரிசனம் கிடைக்காதா என்மேல் கரிசனம் கிடையாதா பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன் பொய்யில்லை கண்ணுக்குள் தீ வளர்த்தேன் உன் பூஜைக்கு நெஞ்சுக்குள் பூ வளர்த்தேன் விழிகளில் வழிகிற துளிகளில் இவள் மனம் தினம் தினம் கரைகிற வரையிலும் கண்ணா நீயா நீயாம்மா நீயா பாடின? எப்படிம்மா? சங்கீதம் கத்துக்க ஞானம் வேணும் ஞானம் வேணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த ஞானத்துக்கே முயற்சி தான் வேணும்னு முடிவு பண்ணினேன். தூங்குற நேரம் போக மீதி நேரமெல்லாம் நீங்க கத்து கொடுத்தத நான் வெக்கத்தை விட்டு கத்திக்கிட்டு இருந்தேன். அந்த கத்தல் தான் நீங்க இப்ப கேட்டது. கத்தலா? இல்லம்மா, தரிசனம் கிடைக்காதான்னு தான் நீ பாடின. ஆனா நீ பாடின இந்த பாட்டுல
அந்த கலைமகளே நேக்கு தரிசனம் கொடுத்துட்டாமா. கழுத குரலில் கட்டழகே பாட்டு பாடுதான், காக்கா குருவி கூட்டம் எல்லாம் பயந்து ஓடுதா, பயந்து ஓடுதா, போடு பயந்து ஓடுதா, பயந்து ஓடுதா. கிண்டலுக்கும் கேலிக்கும் ஒரு அளவுல உங்களுக்கு என்னடா தெரியும் சங்கீதத்தை பத்தி? அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா பாடுறீங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சேன். பசங்களா, நாம இந்தியால தான் இருக்கோமா? நம்ம விச்சுவாடா பேசுறான். டேய் விச்சு, உனக்கு என்னடா ஆச்சு? காய்ச்சல் கீச்சல் வந்துடுச்சாடா? நல்லா தானடா இருந்த? டேய் பையன் போதி மரத்தடிக்கு போயிருப்பான், ஞானம் வந்திருக்கான். இல்லடா, வேப்ப மரத்தடி போயிருப்பான். பேய அடிச்சிருக்கண்டா. டேய், ஆம்பளை பேயா பொம்பளை பேயா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கடா. பொம்பளை பேய்டா, மோகினி பிசாசு. மேரி, ஆமா ரைட்டு. டேய், இவனுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களே, உண்மையிலே உனக்கு மோகினி பிசாசு தானே பிடிச்சிருக்கு? சிலுவை போட்ட பொண்ண சைட் அடிக்கிறியா? அவன் அண்ணன் பார்த்தா சிலுவையில போட்டு அறைய மாட்டான், இந்த மரத்திலேயே போட்டு அரைஞ்சிருவான். சுமாரா, காதலை பத்தி உங்களுக்கு என்னடா தெரியும்? காதலை பத்தி நமக்கு என்னடா தெரியும்? தெரியாதுப்பா, தெரியாது. மரமா எழுதுமா நீ? அவ உன்னை லவ் பண்ண மாட்டா, அது ஓல்டு ஸ்டைல். மாடர்ன் ஸ்டைல்ல அவ மனசுல எழுதணும்டா, அவ நெஞ்சில எழுது. தேவாதி தேவனை இயேசு மகாராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே, வாழ்த்தி வணங்கிடுவே. ஜோதியாய் வந்த அன்பே, பூவில் ஜீவன் தந்தை என்னை மீட்ட அன்பே, தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர ஜீவ அன்பே, தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், போற்றிடுவேன். ஆமென். மேரி, நான் ஆமென்னு சொன்னது உன் பாட்டை கிண்டல் பண்றதுக்காக இல்ல. இப்பெல்லாம் உன்னை, உன் பாட்டை மேரி மேரி
அவன் மனசுல எழுதணும்டா, அவன் நெஞ்சில எழுது. சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா ச சா சகமக சா ச சா ச சா நி ச நி நி சகமக சா ச சா